Okay. So இதுவரைக்கும் we have seen சந்தியில வந்து சவரண தீர்க்க சந்தி ஸ்வர சந்தி பரிச்சய ஸ்தரே ஸ்வர சந்தி ஏவ மம் வயம் பட்டாமः ஸ்வர சந்தி விஷயே சவரண தீர்க்க சந்தி குண சந்தி விருத்தி சந்தி யண சந்தி யாந்தவாந்த தேச சந்தி पंच सन्धयः वयं पठामः अद्य पूर्वरूपसन्धि विषये पश्यामः पूर्वरूपसन्धि see ஒரு சின்ன இது நம்ம பார்த்தோம்னா எல்லா சந்தியோட பேர்லயுமே நம்மளுக்கு அந்த சந்தி வந்து தெரிஞ்சிடும் அது என்ன செய்ய போகுது இப்போ தீர்க்க சந்தினா தீர்க்கம் தான் ஆகும் குணம்னா what are the gunam letters I E sorry I A O இதுதான் தெரிய போகுது விருத்தினா என்ன விருத்தி லெட்டர்ஸ் அது வந்து ஐச் அது நமக்கு தெரியும் ஆவோட இது சேர்ந்தானே அது ஏச்ல இருந்து வரும் ஆ பிளஸ் ஏ ஐ ஆ பிளஸ் ஓ அவு அப்புறம் ஆ பிளஸ் ஐ ஐ ஆ பிளஸ் அவு அவு அடுத்தது எண் சந்தி ஸோ எணாதேசக ய வ ர ல இந்த நாலு அக்ஷரமும் ஆதேசமா வரும் இக்கக எணாச்சி அடுத்தது யாந்த வாந்த அப்போ அது வந்து 4 ஐ அவ் அது ஓ அவ் அதோட ஏ ஐ ஓ ஏயோ அப்போ ஏயோட வந்ததுன்னா ஏதாவது வந்ததுன்னா ஆ நமக்கு வந்து ஐ வரும் ஐயோட வந்தா ஆய் ஓவோட வந்தா அவு அவோட வந்தானா ஆவ் ஸோ இதுதான் பேசிக்கா இது வரைக்கும் நம்ம படிச்சோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பூர்வ ரூப சந்தி பூர்வ ரூப அதாவது பூர்வத்துல என்ன ரூபம் இருக்கிறது இதுக்கு என்ன கண்டிஷன் வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் திஸ் அண்ட் ஹவு இட் இஸ் பீயிங் ஃபுல்ஃபில்டு இப்போ இந்த சந்தி நம்ம படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம நிறைய ஸ்லோகங்கள் படிப்போம் அப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்துலயும் நம்ம ஒரு மார்க் பார்த்திருப்போம் அதுல ஓகே ஒரு அபகிரக சின்னம் சொல்லுவோம் ஓகே ஐ டோன்ட் நோ இது எப்படி எழுதுமா பிகாஸ் ஐ ஹவ் நாட் டன் எனி கிளாஸ் இன் whiteboard okay good one of you alone mute and say whether the whiteboard is seen தெரியுது மேடம் okay so இப்போ வந்து இப்போ என்னன்னா இப்போ பூர்வ ஒரு புது இடத்துக்கு போனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு இந்த இது வந்து FCC வந்து வாஸ் டோட்டலி ஒரு கண்ட்ரோலா இருந்தது பட் இட்ஸ் ஓகே we have to go through it because we have it paid okay she has already paid money for this so why to waste something more I thought so that's why we started using it so பூர்வ ரூப சந்தி இப்போ பூர்வ ரூப அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இப்போ பூர்வ ரூபால there are two conditions இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா the பூர்வ பதம் அதாவது பூர்வ பதம்
Purva padam should be either ending in A or O. Okay. Purva padam should either end in A or O. That is only Purva Rupa Sandhiyoda first condition. Okay. இது end ஆயிடுத்து. பூர்வ ரூப சந்தி வந்து இதுல end ஆயிடுத்து. அப்போ உத்தர பதம் என்னவா இருக்கணும்? உத்தர பதம் ஹஸ்வ அகார. Okay. Only ஹஸ்வ அகார. பூர்வ பதம் ஏகாரவா ஓகாரவா பவதி. உத்தர பதம் ஹஸ்வ அகார ஏவ பவதி. இந்த ரெண்டு கண்டிஷன். ஓகே. இந்த ரெண்டும் இருந்ததுன்னா எப்படி வந்து வரும் அப்படிங்கறத தான் வந்து நம்ம பார்க்கணும். I'll give you a very easy example first. Which page it is? Okay. தெரியல எந்த பேஜ்ல இருக்குன்னு தெரியல. Wait, I'll just take out 1 minute. Just give me 1 minute time. வாய்ஸ் எப்படிமா இருக்கு? எஃப்சிசியோட நல்லா இருக்கா இல்லாட்டா எஃப்சிசி மாதிரியே தான் இருக்கா? மேடம் எஃப்சிசில லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தேன் இல்லையா, நல்லா கிளியரா இருந்தது. அதுக்கு முன்னாடி இதுவும் நல்ல கிளியரா இருக்கு. நல்ல கிளியரா இருக்கு. ஈக்குவலி கிளியர். இது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. அப்போ உங்களுக்கு அந்த பொசிஷன்ல வச்சிருந்தாதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். மேபி அந்த பொசிஷன்ல நான் வச்சுக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. இல்ல இது பிரைட்னஸ் அவளோட ஐபேட்ல இருக்கிற பிரைட்னஸ் பொறுத்து இருக்கு. மேடம் இப்ப எங்களுக்குலாம் ரொம்ப கிளியரா இருக்கு. ரொம்ப கிளியரா இருக்கு. நான் ஐ அம் டாக்கிங் அபௌட் தி வாய்ஸ் வால்யூம். இது கிளியரா இருக்கு. நான் டோனல் குவாலிட்டி தான் சொல்றேன். டோனல் குவாலிட்டி ரொம்ப கிளியரா இருக்கு. வாய்ஸ் தான் எஃப்சிசி விட நல்ல பெட்டரா இருக்கு. கிளாரிட்டி எல்லாம் everything is good. Okay. Good. Okay. I wanted to give you the easy examples here. So what did I say? Purva Rupala. First condition is Purva Padam should be either Ekara or Okara. The second condition is Uttara Padam should be only Hasva Akara. Only Hasva Akara. So அந்த மாதிரி இருந்ததுன்னா what will happen? So for example, இப்ப ஏல ஆரம்பிக்கிறது K. Okay, it should be a padam. It should be a padam. K வந்து ஒரு பதம். K கஹ கௌ கே அப்படின்னு. அப்போ அந்த கேயோட இப்போ அப்பி. இப்போ this K is plus A plus R plus. Okay. So A plus when see இந்த சந்தி வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த சந்தி வரும்பொழுது நம்ம முன்னாடி படிச்ச யாந்தவாந்த தேச சந்தி நமக்கு ஞாபகம் வரும். யாந்தவாந்த தேச சந்தியில என்ன வந்தது? பூர்வ பதஸ்ய ஏ, உத்தர பதஸ்ய அச்சுவர்ணக. என்ன அச்சுவர்ண வேணா இருக்கலாம்.
அப்ப என்ன வரும்? I will be the resultant. Correct? I will be the resultant. இப்போ நம்ம என்ன பண்ணினோம் அன்னைக்கு? நேஜ். So I இப்போ சே பிளஸ் அனம். ஓகே, இப்போ இந்த சே அப்படின்னா சயனம். ஏன் இந்த ஏகார பிளஸ் இந்த அக்காரா became I in Yanta Vanta Desha Sandhi. So that was the previous rule. But இப்போ என்ன ரூல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? அதே ஏகாரா தான், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே ஏகாரா தான் வந்து followed by hasva akara, where there are many chances of it being converted into a Yantavanta Desha Sandhi. Yantavanta Desha Sandhi ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் Yantavanta Desha Sandhiயில இந்த ரெண்டு இதையும் நம்ம பண்ணும்போது ஐ வருது. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னான்னா, இந்த ஏ வந்து கே, கே இஸ் அ பதம். ஓகே, பூர்வ இட்ஸ் அ பதம். அந்த பதத்தோட இந்த ஆ சேரும்போது இந்த ஆ லோபக பவதி. ஆ லோபக பவதி. லோபகனா என்ன? இட் இஸ் இன்விசிபிள். லோபகனா சந்தி பண்றதுக்கு முன்னாடி, சந்தி கரணேன பூர்வம் யத் அக்ஷரம் அஸ்தி தத் அக்ஷரம் சந்தி கரணஸ்ய அனந்தரம் நாஸ்தி. அதுதான் லோப. The aksharam which was present before the sandhi could be done is not present after the sandhi is done. That is only called lopaha. புரிஞ்சுக்கணும். லோபகனா actually invisible, but it is not a deletion. Understand? The letter is just invisible. Deletion and invisible க்கு நிறைய difference இருக்கு. It is invisible. It was there before the sandhi karyam was done, but after the sandhi karyam has been done, it is not there. இதுதான். ஓகே, இதுதான் definition of lopaha. So இப்போ என்ன ஆயிடுறது? இந்த கே பிளஸ் ஆ, இப்போ இதுக்கு ஏகாதேச வரணும்ல. இப்போ நம்ம ஸ்வரசந்தியில என்ன சொல்லியிருக்கோம்? ஆதேசக. ஒரு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒண்ணு வந்ததுன்னா ஏகாதேசக பவதி. ஆ அகாரா பிளஸ் ஆகாரா, ஆகார தீர்க்க ஆகாரா ஏகாதேசக பவதி. அகாரா பிளஸ் விகாரா ஏகாரக ஏகாதேசக பவதி. அகாரா பிளஸ் ஏகாரா ஐகாரக ஏகாதேசக பவதி. இகாரா பிளஸ் அகாரா யகாரா ஆதேசக பவதி. ஈஸ்தானே யகாரா ஆதேசக பவதி. இது என்ன சொல்லியில பார்த்தோம். கரெக்டா? ஏகாரக பிளஸ் அச்வரணா, கோபி அச்வரணா अस्ति चेत् ऐ आदेशः भवति. कुत्र आदेशः भवति? एकारस्य स्थाने आदेशः भवति. द्वयोः मेलनेन एकारस्य स्थाने एकादेशः कडेयादु. उत्तरपदं यत् पदमस्ति तत् तदेव अस्ति. पूर्वपदस्य अन्तिमाक्षरं यदि एकारः भवति तत् स्थाने किम् आगच्छति? ऐ आगच्छति. यान्तवान्तदेश सन्धि मध्ये. अत्र पूर्व रूपसन्धि मध्ये एकारस्य स्थाने एकारः एव आदेशः भवति. ஏகாதேசம். இந்த ரெண்டுமே சேர்ந்தாலும் என்ன ஆயிடுறது? அதே ஏகாரமே ஏகாரத்தோடு இடத்திலேயே ஆதேசமா வந்துடுறது. இப்ப என்ன ஆயிடுறது? கே பிளஸ் ஆ அகாரஸ்ய லோபக பவதி. அப்ப என்ன ஆயிடுறது? கே அகாரஸ்ய ஸ்தானே அவக்கிரக சின்னம் ஆகச்சு. அவக்கிரக சின்னம். திஸ் இஸ் கால்ட் அவக்கிரக சின்னம்.
அவக்கிரக சின்னம் மேல கோடெல்லாம் போட்டுக்கூடாது. Okay, it can be written small also. Just to show you, I have written it big. Okay, அவக்கிரக சின்னம் should not be said as KP. அப்படி சொல்லக்கூடாது. It should not be pronounced KP. நம்ம கோபி அஸ்திவா அப்படின்னு கேட்கிறோம். கோபி அப்போ ஓகார ஓ பிளஸ் அப்பி அப்போ கோ பிளஸ் அப்பி. அப்போ இந்த கோ will be remaining the same. R will become avagraha that P. How do we pronounce this? Kopi. Kopi. அத்தனை கோபி அஸ்திவா அப்படின்னு கேட்கறோம். யாராவது இருக்கேடா கோபி? அது கோ எப்படி வரும்னா கஹ, அது உத்வமாயி அப்புறம் ஓகாராயி அது வரும். தட் யூ வில் ஸ்டடி when you study விசர்க சந்தி. இப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். So the ஆ ஸ்தானே அவக்கிரக சின்னம் ஆகச்சதி. Okay, the ஆ should not be pronounced when we say the word. K plus api, KP. Ko plus api, Kopi. Why this avagraham chinnam is written, madam? We are not at all pronouncing it. Because we should know that there was an akara there. Okay? So, for example, why we should know this? Not sorry. Okay, akara was there. Okay, இப்போ இந்த இதுவும் இப்படி கூட இது அஸ்தி கூட பார்க்க வேண்டாம். We will take a lung lakar. We'll take a lung lakar. இப்போ நம்ம இது எப்படி எழுத போறோம்? Due to Purva Rupa Sandhi, we are going to write it only like this. But when you are splitting Padavibhaga, yat samaye vayam Padavibhagam kurmaha, tat samaye avagraha chinnam asti chet, we know that akara purvam asit. For that only we write. Because இப்போ எப்படி நீங்க எழுதுவேன்? ஓ அப்பஷ்யத். இப்போ நம்ம சேர்த்து சொல்லலைனாலும் நமக்கு தெரியும் அது அப்பஷ்யத். அது தெரிஞ்சுக்கணும். Because when we are writing grammar, இது கோபஷ்யத் கோபஷ்யத். We pronounce it as kopashyat. But only when the avagraha chinnam is there, we will know that it was akara was there earlier. So it is lang lakara of drich dhatu. Ko apashyat. Okay. So kaha apashyat. Yaar parta? Ko apashyat. So what is in the Purva Rupa Sandhi? Ekara, ekara, okarasya anantaram yadi hasva akaraha agachati. यदि आगच्छति तत्र एकारः ओकारः द्वयोः एकादेशः भवति. अकारस्य लोपः भवति. अकारस्य स्थाने अवग्रह चिह्नम् आगच्छति.
அவக்கிரக சின்னம் we should not pronounce. That is very, very important. We should not pronounce it, not say that. If it is copy, we should say only copy. But we should understand that it is co-a-p. We should understand that it is k-a-p. But we should not say copy, copy, co-a-p, k-a-p. Anybody has any doubt in this? Yes. Please come up with your doubts. Okay, good. ஹரியோ மாதா. நான் சொல்லுங்கம்மா. மாதா, இந்த அயாதி சந்திக்கும் இதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது மாதா? அது பண்ணும்போது மீனிங் தெரிஞ்சுதான். அதான் கரெக்ட். அதனாலதான் நான் சொன்னேன். அதாவது இது வந்து நீங்க பதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இது பதம் இருந்ததுன்னா அது பதமா இல்லை. இப்ப தேங்கிறது ஒரு பதம் இருக்கு நம்மளுக்கு தெரியறது. அப்போ நம்மளுக்கு தெரியும் கம்பல்சரியா வந்து இருக்கு. இப்ப நம்ம அதை தான் உங்களுக்கு நான் போட்டேன், சே பிளஸ் அயனம் போட்டேன். சே அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதம் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபுல் பதம்னா என்னது? சுபந்தம் திகந்தம் ஏதாவது இருந்தாதான் அது பதம். பதம் இல்லை, அது பதமா இல்லாததுனால we don't know. அப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்துமா, வாட் ஐம் சேயிங் இஸ் மெயின்லி பூர்வரூப சந்தி is used only in case of என்ன சொல்றது, நம்ம ஸ்லோகங்கள். நம்ம நிறைய ஸ்லோகங்கள் படிக்கிறோம். ஸ்லோகங்கள் படிக்கும்போது நம்மளே பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? அதுல கண்டிப்பா நம்ம ஸ்லோகம் பாடுக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து இதை பார்த்துருப்போம். கண்டிப்பா பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த அவக்கிரக சின்னம் சில இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். 2 அவக்கிரக சின்னம் கூட இருக்கு. தீர்க்க ஆக்காரா, தீர்க்க ஆக்காராக்கு 2 அவக்கிரக சின்னம் அதெல்லாம். ஸோ we have to see. இது வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூஸ்வலா வந்து this is very easy to find out because இதோடு பதம் வந்து நமக்கு தெரியும். பதம் இருக்கு, அதனாலதான் நம்மளால வந்து பண்ண முடியுது. பதம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் இந்த பூர்வரூப சந்தி வரும். புரியுதா? இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டு ஃபாலோ அட் திஸ் ஸ்டேஜ், பட் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்களா பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஏன் பூர்வரூப சந்தி வந்து வருது. எஸ், ஆஸ்க் மீ. வேற யாருக்காவது டவுட் இருக்காமா? இதுல வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்லுங்க. அதாவது பதம்னு ஒண்ணு பூர்வத்துல இல்லைனாக்க இது வருமா? கண்டிப்பா கண்டிப்பா வரும். ஓகே ஓகே. பதம் இருந்தாக்க அயாதி சந்தியா இருக்குமா? ஆமா, பதமா இருந்ததுன்னா அயாதி சந்தி தான். ஓகே ஓகே. பதம் இல்ல அப்படின்னா இந்த அவக்கிரகம் வரும். இல்ல பதம் இருந்தால் அவக்கிரகம் வரும். பதம் இல்லைன்னா அயாதி சந்தி. இப்போ இந்த பாருங்க, எக்ஸாம்பிள். இப்போ அந்தே அந்தே இது ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற வேர்டு. இந்த பதம் நமக்கு தெரியும். அந்தே பிளஸ் அப்பி. ஸோ ஏகார அகார. ஸோ அந்தே அப்பி, அந்தே பி. ப்ரொனன்சியேஷன்ல we have to read it as அந்தே பி. யாராவது உங்களை பிரிச்சு படிங்கோ அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பகவத்கீதா படிக்கிறோம். இப்ப நம்ம பிரிச்சு படிக்கும்போது தான் நம்மளுக்கு அர்த்தம் புரியும். அப்படின்னா அந்தே அப்பி, அந்தே அப்பி அப்படின்னா கடைசியிலும் கூட அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம படிக்கும்போது அந்தே பி. ஸ்லோகம்லாம் படிக்கும்போது நம்ம பிரிச்சு படிக்க மாட்டோம், சேர்த்து தான் படிக்கும். அப்ப நம்ம அந்தே பி அப்படிதான் சொல்றோம். தன்யவாதம் மாதா. அதாவதுமா இப்ப பாருங்க, தே பிளஸ் தே வச்சுதான் நிறைய நீங்க பார்க்கலாம். தே பிளஸ் அத்திர. அப்போ ஈஸியா இதுல ஏகார, இதுல அக்கார. ஸோ தே
அத்ர, தேத்ர அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தே பிளஸ் அத்ர. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மேடம் இது ஏதோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் வருமோனுமோ இல்லையா? யாந்த வந்தவா இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துரும் போல இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ரொம்ப வராது டவுட். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிடும். இது பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். பிராக்டிஸ். இல்ல ஒரு பேசிக் டவுட் மேடம். ஆக்சுவலா இந்த கே வந்து ககாரத்துல கே வந்துருதும் அத பகவச்சனத்துல கோன் வருது இல்லையா? கோன் வரும்போது அது பதமா எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கோபி. நான் அதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன், முதல்லயே சொன்னேன் இல்லையா? அது கஹதான் கோவா மாறுறது. அது நீங்க அடுத்த சந்தியில தான் விசர்க சந்தி படிக்கும்போது தான் படிக்கலாம். சரி சரி சரி. அது நம்ம அது சரியா வாங்கிக்கல. ஓகே. அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு விசர்க சந்தி நவ. ஓகே, பிகாஸ் அது சரி சரி மேடம். சரி மாட்டா. உத்துவமா மாறி அது உத்துவம் வந்து குணா மூலமா ஓவா மாறி 2-3 ப்ரொசீஜர் இருக்கு அதுல. அதனாலதான் யூ டேக் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, விசர்க சந்தி அதுல வாங்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல. தட்ஸ் ஓகே சார். ஆஸ்கிங் டவுட் இஸ் வெரி குட். எப்பொழுதுமே நம்ம டவுட் கேட்க தான் என்ன சொல்றது, நம்மளுக்கு வர்தனம் ஆகும். லாங்குவேஜ் வில் பி க்ரோயிங் இன்சைட் அஸ். தட் இஸ் டிஃபிகல்ட். கொஸ்டின் கேட்டாதான் நல்லது. பட் நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க கொஸ்டின் கேட்பேல் யாராவது சொல்லிதான் நான் முதல்லயே சொன்னேன். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா அது வந்து கஹாங்கிறது தான் வந்து கஹா இந்த விசர்க்கத்துக்கு பதிலா ஊ வரும். அந்த ஆ பிளஸ் ஊ வந்து ஓவா மாறும் குணசந்தி ரூல் படி. அதனாலதான் அது கோவாகும். புரியுதா சார்? புரியுது. அதான் அது வந்து விசர்க சந்தி படிக்கும் போதுதான் அந்த ரூல் தெரியும். அவகச்சாமி மாதா. வேற யாருக்காவது டவுட் இருக்காமா? shall we go ahead? Okay. இப்ப அதுக்கு சவுண்டே கொடுக்க வேண்டாமா மேடம்? இப்போது தேவ மகாத்மியம் படிக்கும்போது பகுதாத்ம மூர்த்தின்னு வருது. அப்ப வந்து அதுக்கு பகுதாத்ம மூர்த்தி அவ்வளவுதான். அந்த 2 எஸ் வருது. அதுக்கு வந்து எதுவுமே சவுண்ட் கொடுக்க வேண்டாம். நம்ம வந்து ஆத்ம மூர்த்திங்கிறது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சந்தி வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு அவக்கிரகம் வந்ததுன்னா ஆன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அத நீங்க பிரிச்சு யாராவது உங்களை பிரிச்சு எழுதுங்கோ அப்படின்னு சொன்னா நீங்க அந்த 2 ஆ கூட போட்டுக்கலாம். நீங்க பிரிச்சு எழுதி கொடுக்கறதா இருந்தானா. சப்போஸ் அவளால ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலனாக்க அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அவக்கிரக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அவக்கிரக சின்னம் இஸ் ஒன்லி a சின்னம் மட்டும்தான். வர்ணஹ நாஸ்தி. துவனி ஏவ. புரிஞ்சுக்கோங்க, துவனி ஏவ. வர்ணஹ நாஸ்தி. It is only a symbol. It is not an alphabet. ஓகே. மட்டும் அல்பபெட் கிடையாது, ஒன்லி சிம்பிள். அதனால இதுக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அதுதான். ஏன்னா தேவமகத்துல நிறைய வரும் அதுல. Okay, that's what I told you. ஸ்லோகத்துல தான் வரும். Okay, thank you. Shall we go to the next one, ma? Okay. Yes, ma'am. Okay. So, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹரிஓம் மாதா. சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மாதா. இந்த நே அனம் அப்படின்னு வரும்போது அது நே அவக்கிரக நம்னு வராதா? நே அனம், நே அதிகம் அனம்னு வரும்போது நே அதிகம் அனம் அனன்னா அனம். ஓகே, அது நம்ம நயனம் தானே சொல்லியிருக்கோம். இல்ல அது எப்படி இதுல வந்து அவக்கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது மாதா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மாதா, சாரி. இதுல இல்லம்மா, இது நே வந்து என்ன பதம் சொல்லுங்க. நேக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க. நீங்க அததான் நான் திரும்ப சொல்லிருக்கேன். இப்ப தேனா நீங்க அவர்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லையா? சக தௌத்தே அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப நேக்கு இருக்கா? அப்ப மேக்கு இருக்கு. மேனா மம நமக்கு தெரியும். ஆனா நேக்கி நம்மளுக்கு இல்ல மாதா. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா?
புரியுதாமா? இல்ல மாதா, ஜென்ரலி ஒரு வார்த்தை பிரிக்கும் போது 2 வார்த்தைக்கும் மீனிங் இருக்கும்னு சொல்வேன் இல்லையா? அதனாலதான் அயாதி சந்தி வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. அயாதி கரெக்ட்மா. பட் நான் வந்து என்ன சொல்றேன்னா, அயாதி சந்தி வர முடியாத, அது இந்த பூர்வ ரூப சந்தி பண்ண முடியாத இடத்துல அயாதி தான் வரும். ஓகே. பட் வந்து ஃபுல் பதமா இருந்து அக்கார வந்து ஏகாரக்கும் ஓகாரக்கும் அப்புறம் இருந்தானா it will be பூர்வ ரூப சந்தி. And we should always think that பூர்வ ரூப சந்தி is mostly used in shlokas. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட கோப்பியில நம்ம அவகிரக சின்னம் தான் யூஸ் பண்றோம். ஆக்சுவலி கிராமரியன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவகிரக சின்னத்தை யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்படிதான் கோப்பி எழுத சொல்றாங்க, இப்படிதான் எழுதணுங்கிறாங்க. பட் பின்னாடி வந்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து வெறும் கோப்பி போட்டேன்னா இது என்ன பி கோப்பின்னு எப்படி நீங்க பிரிப்பேன்? ஸோ தட் whoever is learning will not know. அதனால இந்த அவக்கிரக சின்னம் was only used, it seems, after the 18th century. Only after the 18th century. It was used by grammarians for learners of Sanskrit, those who are learning Sanskrit, those who do not know what is Sanskrit and they are learning, and those who do not know what is avagraha chinnam. அது எப்படி பிரிக்கணும் சந்தி தெரியாதவா அவளுக்கெல்லாம் இது உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த கிராமரியன்ஸ் தான் இதை வந்து கோ அவகிரக. அப்போ it is not there, it's not used by Panini. Okay, it is not used by Panini, it is not used by Patanjali, it is not used by Vararuchi. They are the three munis of grammar. It is not used by any of them. பின்னாடி 17th 18th century வந்த grammarians தான் they said let everybody know, those who are new to Sanskrit, அவளுக்கு தெரியட்டும் இது மாதிரி ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இது வந்திருக்கு. வெறும் கோப்பி போட்டா அவ குழம்பிடுவா, இதுக்காக தான் இது பூர்வ ரூப சந்தி சொல்லிட்டு it is done. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு நமக்கு? பூர்வ ரூப சந்தியோட டெஃபினிஷன் என்ன? ஏகாரஸ்ய ஸ்தானே ஏகாரஹ ஏவ ஆதேசः பவதி, அகாரஸ்ய லோப ஏவ. பட் அந்த அகாரஸ்ய லோபவோட நிறுத்தினதை வந்து பின்னாடி வந்து தத்ர ஏக அவகிரக சின்னம் அஸ்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவகிரக சின்னம் ஸ்தாபயத்து. எதுக்காக? காரணம் சந்தேக ந ஆகச்சதி, சந்தேகம் வராது யாருக்கு, क्लेशः न भवति, अतः अवग्रह चिह्नं स्थापयतु. புரியுதாமா நித்யா மேடம்? ஆமாட்டா, நீங்க பண்ண வந்துருமா? இதுல வந்து இப்படி சேர்ந்து இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்ப சப்போசிங் பிரிக்க சொன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் சேர்ந்து கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நீங்க கோப்பி எழுதினா எனக்கு தெரியும் இது வந்து அவகிரக சின்னம் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் ஒரு வேர்டு கொடுத்துட்டு இப்ப வெறும்னா அதை வந்து பிரின்னு சொன்னா அதுல வந்து இந்த பூர்வரூப சந்தி வந்திருக்குன்னு எப்படி தெரியும்? இப்ப இந்த கோப்பியில இந்த வந்திருக்கு, இந்த அவகிரக சின்னம் வந்தா பூர்வரூப சந்திங்கிறது தெரியும். பட் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுல இருந்து எடுக்க சொன்னா வராது இல்லையா? அது மாதிரி வராதா? அது நான் இப்ப இவ்வளவு நேரம் அதை தானேமா சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரியாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த அப்ப வந்தா இது மாதிரிதான் வரும், வேற அது மாதிரி வராது. வராது. கிளியர் மேடம், கிளியர். வந்தா இப்படிதான் வரும், இல்லாட்டா வராது. அதுக்காக தான் இதை போட்டிருக்காங்க. ஓகே. இந்த பூர்வ ரூப சந்தி வந்து புக்ல எந்த பேஜ்ல இருக்குமா? ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் இட். புக்கே திறக்கிறது இல்லை. ஐ ஓபன் த புக் ஒன்லி ஆன் சண்டேஸ். 151 151. Okay. Okay. So you can open your page 151. நிறைய நீங்க பார்க்கலாம் பாருங்க. அதுல இதெல்லாம் வந்து தீரஹ, ஓகே, கோபி, தேத்ர. இதுல பாருங்க, விவேகானந்தோ அயம்.
ஸ்நாதகः अपि ராமः ஜலே விஷயே. ஓகே, ஸோ இது நீங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ கேன் டு, இதுல ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பிரகிருதி பாவக த நெக்ஸ்ட் சந்தி வி ஆர் கோயிங் டு கோ. நான் முதல்லயே சொல்லிடுறேன், இந்த பிரகிருதி பாவக இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாவே இருந்தோம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி it's கொஞ்சம் ஒரு I don't know why they have this sandhi also, because prakriti bhava sandhiயோட டெஃபினிஷனே என்ன அப்படின்னு சொன்னானா, prakriti bhava sandhi is one sandhi. அது வந்து யாரது லேக்கோட இஷ்டம். ஓகே, நம்மளோட இஷ்டப்படி either you can do the sandhi or you need not do the sandhi. ஓகே, it's அபேக்ஷித். யாரோட அபேட்சிதா? இவரோட, யாரு லேக்கோ அவளோட அபேட்சிதம். செய்யணும்னா செய்யணும், செய்ய வேண்டாம்னா செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுதான் பிரகிருதி பாவ சந்தி. ஆக்சுவலி சந்தியிலேயே வந்து பிரகிருதி பாவங்கிறது ஒரு தனியாவே ஒரு இது இருக்கு. அதாவது சந்தியிலேயே வந்து நம்ம பார்க்கும்போது there are two, அதாவது என்ன சொல்ற, ஸ்வர சந்தி, ஹல் சந்தி, விசர்க சந்தி, சுவாதி சந்தி அண்ட் பிரகிருதி பாவ சந்தி. 5 சந்தியா பிடிச்சிருக்கா. அதுல சுவாதி சந்தி பிரகிருதி பாவ சந்தியை விட்டுட்டா லேட்டர். ஹலோ, anybody wants to say something? இல்ல மேடம், என்னோடது கொஞ்சம் போயிட்டு வருது. நான் ஜஸ்ட் இது பண்ணிட்டேன் நான், அதனால சாரி சார். So prakriti bhava okay, swadi, prakriti bhava swadi, hal sandhi, at sandhi, visarga sandhi. 5 சந்தி தான் ஆக்சுவலி ஏர்லியரா பண்ணியிருக்கா. பட் லேட்டர் ஆன் கிராமரியன்ஸ் வந்து ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி, சுவாதிங்கிறது ஒண்ணும் இல்லை, சு ஆதி, சு பிளஸ் ஆதி, அதுதான் நம்ம குணசந்தி படி உகார பிளஸ் அகாரா பிகம்ஸ் வகார. ஸோ சுவாதி சந்தி. அப்புறம் பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவ இஸ் ஒன் சந்தி. இட் இஸ் வெரி ஆப்ஷனல். either you can do the sandhi or not do the sandhi. இது நம்மளோட இஷ்டம் தான். நீ சந்தி பண்ணு, பண்ணாம போ. பட் அது வந்து நம்மளோட பரிச்சய சிலபஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரகிருதி பாவ சந்தி இஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி ஈஸி ஒன். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது வந்து ரிகாராந்த பின்னாடி வரும். ஓகே, ரிகாராந்தத்தை வச்சு நம்ம பண்றோம். ரிகாரந்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகா, ஓகே, மகா பிளஸ் ரிஷிஹி, மகா பிளஸ் ரிஷிஹி. இப்போ இந்த சந்தியுமே பாருங்க, இன்னொரு சந்திக்கு ஆல்டர்னேட்டிவா வருது. இப்ப சாதாரணமா நான் வந்து மகா பிளஸ் ரிஷிஹி, ஆ பிளஸ் ரு, தத்ர கிம் சந்தி பவதி? கஹ சந்தி? குணசந்தி பவதி. ஆகாரः ரிகார யோகோ द्वयोः मेलनेन गुणसन्धि रूपेण किं भवति? महर्षिः. எல்லாரும் படிச்சேரா? அர், a plus r will be ar according to Gunasandhi. I told you again, Prakriti Bhava is a optional sandhi. இப்போ நீங்க குணசந்தி பண்ணலாம். ஓகே, குணசந்தி பண்ணினா இப்படி வந்துடும். இப்ப பிரகிருதி பாவ சந்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னானா, there is one rule only with rikaranta. The purva padam should be a swaraha, ach varna. Okay, ach varna.
Uttara padam should be a ஆதி அக்ஷரம் should be ரிகாராந்த. பூர்வ பதத்துல என்ன இருக்கணும்? அச்சு வர்ணக. ஓகே, என்ன வர்ணம் வருது? உத்தர பதம் என்னவா இருக்கணும்? எனி எனி அச்சு வர்ணக அப்படின்னு கிடையாது. ஒன்லி ரிகாராந்த சப்த. அப்ப ரிகாராந்த சப்தத்துல தான் இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மகா பிளஸ் ரிஷிஹி. எக்ஸாம்பிள், Maha plus Rishihi, according to Gunasandhi rules, it will be Maharshihi. A plus R becomes Ar, according to Gunasandhi rules. But in which Sandhi now? Now in Prakriti Bhava, what happens is the Akaranta becomes Akaranta. Okay, so அது எப்படி எழுதணும்னா மகா will become மகா, அப்போ it will be மகா. இந்த ரிஷியை அப்படியே எழுதணும், மகரிஷி. ஓகே, ஜஸ்ட் ஒண்ணும் கிடையாது, மண்டையெல்லாம் போட்டு ரொம்ப எல்லாம் குழம்பிக்காதீங்க. தீர்க்க வந்து ஹஸ்வா ஆகும். இப்ப ஹஸ்வா தான் இருந்தது மேடம், நாங்க என்ன பண்ணணும்? ஹஸ்வவாவே. ஆனா என்ன பண்ணணும்? பூர்வ பதத்தையும் உத்தர பதத்தையும் சேர்த்து இருக்கு, அவ்வளவுதான். இப்ப பூர்வ பதமா மகா, உத்தர பதமா ரிஷி, ரெண்டும் சேர்ந்து மகரிஷி. இது வந்து எந்த பாவம், எந்த சந்தியில? பிரகிருதி பாவ. பிரகிருதி பாவ. இது என்ன சந்தி? இது குண. ஓகே, பிரகிருதி பாவக, இது வந்து குண. சோ அது குணசந்தி, இது பிரகிருதி பாவ சந்தி. சோ குணசந்தியில அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். பிரகிருதி பாவால என்ன பண்றோம்? எதுவும் கிடையாது. You don't have to follow any rule. There is no ekadeshaha, nothing. Because முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம், it is a optional சந்தி. இப்ப இந்த எக்ஸாம்ல வந்து சப்போசிங் உங்களுக்கு மகா பிளஸ் ரிஷிஹி அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும்? மகா பிளஸ் ரிஷிஹி ஆகார ரிகார द्वयोः मेलनेन अर् इति भवति, एकादेशः भवति गुणसन्देहे. गुणसन्देहे अर् इति एकादेशः भवति. अतः महा प्लस् ऋषिः महर्षिः गुणसन्धि. सेकेंड स्टेप, महा प्लस् ऋषिः प्रकृति भावः सन्धि. हस्व दीर्घ आकारः हस्व भवति. ओके, सो महा प्लस ऋषि महर्षि. அவ்வளவுதான். ரெண்டுமே எழுதினா நல்லது. நீங்க ஒண்ணு எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க, பட் ரெண்டுமே எழுதினா ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் ஏதோ படிச்சிருக்காங்க பரீட்சையால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்தது பாருங்க, வது பிளஸ் ऋणम. वधू प्लस ऋणम. ओके, இப்போ இது எப்படி வரும்? वधू ई ऊकारांत will become उकारांत. वधू. Sorry, I should not write this. I always forget. Vad. Runam. இந்த ருணத்தை அப்படியே எழுதி, ருணத்தை வந்து அப்படியே எடுத்து எழுது. வதுவை ஏன் வதுன்னு போடுறோம்? பிகாஸ் வது இஸ் தீர்க்க and ukara dirgha, ukara hasva. So vadurunam. Okay, now அடுத்தது இகாரா பாருங்க.
ஸ்திரீ. இதே ருணம் எடுத்துக்கோ. ரிகாராந்தத்துல எத்தனை இருக்கும்? ஸ்திரீ ருணம். ஈகாராந்த, தீர்க்க ஈகாராந்த. So ஸ்திரீ ருணம். ஸ்திரீ ருணம். ஸ்திரீ தீர்க்க becomes ஸ்திரீ ஹஸ்வ. ஈகாராந்த தீர்க்க becomes ஹ்ரஸ்வ. ஸோ இதுதான் நம்ம வந்து பிரகிருதி பாவால பண்ண வேண்டியது ஒண்ணு. ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம சப்போசிங் நம்மளுக்கு வந்து கிராம பிளஸ் ரிஷபஹ. நிறைய புக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கூட கிடையாது. கிராம ரிஷபஹ. பிகாஸ் because இங்க அக்காரா தான் இருக்கு. there is no ஆக்காரா, no தீர்க்க. ஹஸ்வ only is there. so ஹஸ்வ மட்டும் இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், சேர்த்து எழுதிடு. this is only பிரகிருதி பாவ சந்தி. இதுல ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு? மேடம் எல்லாமே இந்த உத்தரபாதத்தை வந்து ரூல தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஆமா, ரூல தான் ஸ்டார்ட். கரெக்ட். ஓகே மேடம், எனக்கு ஒரு சாரி எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு டவுட் கேக்குறதா மேடம் நான் பேசுறது? நீங்க ஃபர்ஸ்ட் குணசந்தில மாத்திக்க சொன்னேன் இல்லையா? வேண்டாம், மாத்திக்க வேண்டாமா இப்போ? வேண்டாம், இந்த வதுவும் போது, ஏன்னா அதுல ரூல்லே வராது. வது பிளஸ் ஃபர்ஸ்ட் குணம் மாத்திட்டு அதுக்கப்புறமா பிரகிருதி பாவம் பண்ணணுமா மேடம்? பண்ணுங்களே, உங்களுக்கு ரெண்டுமே பண்ணுங்க. நான் பிரகிருதி பாவம் இப்ப சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஓ சரி, ஓகே ஓகே மேடம். அது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஊ பிளஸ் ரு என்ன பண்ணுங்க? அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். வது ஊ பிளஸ் ரூ வந்து, ஆனா நம்ம குணம்ல வந்து ஆ பிளஸ் அப்படிதானே, இப்படி உல்டாவா தானே மேடம் படிச்சிருக்கோம். அப்புறம் நீங்க சொன்னேன் இப்போ, அதனாலதான் நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுதான் கன்ஃபியூஸ் ஆச்சு. முன்னாடி குணம் பண்ண, அதனால ஓகே. அப்ப பண்ண வேண்டாம், எப்பவுமே பண்ண வேண்டாம். வந்ததுன்னா தாமா பண்ண முடியும், வரலைன்னா எப்படி பண்ணுவேன்? சரி, ஓகே. நான் வந்து முன்னாடி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல மகா பிளஸ் ரிஷிகில சான்சஸ் இருக்கு, அதனால நீங்க பண்ணணும்னு சொன்னேன். புரியுதம்மா? புரிஞ்சுது, இப்ப புரிஞ்சுது. கொஞ்சம் லூஸா கேட்டுட்டேன், சாரி. இல்ல ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, தெரியலன்னா ஒண்ணும் ப்ராப்ளம். ஓகே ஓகே, I'll just take okay. So what one thing I want you to tell is, please you go through your book. அந்த புக்லயே ஒரு 9-10 எக்ஸாம்பிள் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்க படிங்க, அவ்வளவுதான். Usually 1 minute, I'll finish off, then you can ask it out whoever it is. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் வச்சு தான் கேட்க முடியும். If at all they ask, usually I have seen a lot of papers, they never ask பிரகிருதி பாவா. இதுல பிரகிருதி பாவாலே இன்னும் 2 இருக்கு, அதுவும் நான் சொல்லி கொடுத்துடுறேன். பட் இட்ஸ் மை டியூட்டி டு டீச் யூ. பட் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஓகே, யூ லேர்ன் வாட் இட் இஸ்ங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பிரகிருதி பாவால ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம பார்த்தோம். என்ன டைப் பார்த்தோம்? ரிகாராந்தத்துல, உத்தர பதம் ரிகாராந்தத்துல ஆரம்பிக்கும். ஓகேவா? பூர்வ பதம் यदि दीर्घम अस्ति, okay, तत् हस्वं भवतु, हस्वं भवति. okay, हस्वं change, you must change, परिवर्तनं भवति. हस्व परिवर्तनं भवति. यदि दीर्घं भवति तदा, यदा दीर्घं भवति तदा हस्वं परिवर्तनं भवति. कुत्र? यदि उत्तर पदम ரிகாராந்த அஸ்தி சேத். ஓகே, அது மட்டும் நல்ல மனசி ஸ்தாபயத்து, மனசுல நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. பூர்வ பதம்
दीर्घ अस्ति चेत् हस्व आगच्छति। कदा उत्तरपदं यदि ऋकार भवति चेत् இதுதான் பிரகிருதி பாவ சந்தியோட ரூல். தீர்க்க வந்து ஹஸ்வமா மாறும். இதுதான் முதல் ரூல். இப்ப இன்னொன்னு இருக்கு, யகார வகார லோப். யகார வகார லோப். இப்ப யகார வகார நமக்கு எங்க வருது? ஓகே, இது நம்ம வந்து பார்ப்போம். அதாவது நம்ம வந்து யாந்தா வாந்த தேச சந்தி பண்றோம். ஓகே, இப்ப நம்ம பண்றோம் யாந்தா வாந்த தேச சந்தி. இப்ப யாந்தா வாந்த தேச சந்தியில நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ராமே பிளஸ் இதி, ராமே பிளஸ் இதி. இப்போ ராம் ஏ, இப்ப ஏ, இப்ப இந்த ஏகார इकारः भवति। ये प्लस ई, एकार. Give me 1 minute. One second, please. 1 second. Chair போட்டுட்டுமா? Okay. Want me to help you? அது அங்க பிடிக்க கூடாது ஜி, நான் திருப்பி போடுறேன். Just hold this. Hold. தப்பையா இருக்காது. பிடிச்சுங்க எழுதுங்க. பிடிச்சுங்க எழுதுங்கப்பா. இது எழுதுங்க. பிடிச்சுங்க. ஓகே. ஓகே. ஓகே, சாரிம்மா, கொஞ்சம் சிக்கா இருக்காரு, கொஞ்சம் எந்திருக்கும் போது அப்படியே தடுமாறாரு. அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து இப்ப ராமே பிளஸ் இத்தி வந்து நம்ம யாந்த வாந்த தேச சந்தி பண்ண முடியும். கரெக்டா? நம்ம அதுதான் படிச்சிருக்கோம். இப்ப யாந்தா வாந்தா தேச சந்தியில என்ன வரும்? ஏ ஏகார பிளஸ் அச்சுவரணா, ஏதாவது ஒரு ஸ்வரம். அப்போ ஏ பிளஸ் இ will become what? I. Correct? So அது எப்படி ஆகும்? ராம இதி. கரெக்ட்? ராம இதி. இது வந்து அயாவாய், சாரி, அயவாயானே வருது. Because when I studied it like that only. யாந்தா வாந்த தேச சந்தி. அதுல வந்து ராம இதி, ஏ பிளஸ் இ will become I. ராம இதி. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்? யகாரஸ்ய லோப. இப்ப யகாரஸ்ய லோப. இப்ப நம்ம திருப்பி இதை எப்படி எழுதுவோம்? ரா மை, கரெக்டா, பிளஸ் இதி. கரெக்ட் தானே? நல்லா பாத்துக்கோங்க, நான் எப்படி எழுதுறேங்கிறத பாத்துக்கோங்க. ஏ பிளஸ் இ will become I. So ராம் பிளஸ் ஐ பிளஸ் இதி. ஓகே, இப்படி நம்ம எழுதுவோம். இப்போ என்ன ஆயிடுறது? ஏயோட ஏ ஸ்தானே ஐ ஆகச்சு. ஸோ இந்த ஐய எழுதிட்டு இப்போ இம்மு பிளஸ் ஆ குணித்தாட்சரப்படி ரா ம இ பிளஸ் இதி.
இப்ப என்ன சொல்லியிருக்கா பிரகிருதி பாவால? யகாரஸ்ய லோபக. இப்ப யகாரஸ்ய லோபகனா என்ன ஆயிடும்? யகாராவில் கோ அவே. லோபக. சந்தி காரியம் பண்ணறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? லோபக இத்துக்தேக்கிம் சந்தி காரியம் கரணஸ்ய பூர்வம் யத் அக்ஷரம் பவதி சந்தி காரியச அனந்தரம் தத் அக்ஷரம் ந பவதி. அதுதான் லோபக. எது சந்தி பண்ணறதுக்கு முன்னாடி இருந்ததோ சந்தி பண்ணின அப்புறம் இல்ல, அதுதான் லோபக. சோ இப்ப யகார வகார லோபம். இப்ப யகாரம் என்ன ஆயிடுத்து? லோபம் ஆயிடுத்து. அப்ப நம்ம திருப்பி இதை எடுத்து எப்படி எழுதுவோம்? ராம இதி. இதுதான் பிரகிருதி பாவல யகாரஸ்ய லோபக அப்படின்னு கொடுத்து ஒண்ணு கொடுத்தானா அதை இப்படிதான் நம்ம எழுத முடியும். இதுல ஏதாவது புரியுறதா? இன்னொரு தடவை சொல்லி தட்டுமா? I'll give you another example. Okay, I know that it is கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். Okay, we'll do another example. இப்போ ரோச்சதே plus ரோச்சதே plus ஔஷதம். அதை கவனிச்சுக்கோங்க. டவுட் இருந்தா இங்கேயே கேட்டுருங்க. ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம யகாரஸ்ய லோப்பன்னு சொல்லியிருக்கோம். ஆனா எப்ப நம்ம லோப்ப பண்ண முடியும்? முதல்ல யாந்தாவாந்த தேச சந்தி நம்ம பண்ணணும். பண்ணிட்டுதான் யகாரஸ்ய லோப்ப பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யாந்தாவாந்த தேச சந்தி பண்ணிடணும். சோ இதுல என்ன வருது? ரோச்ச ரோச்ச வந்துடுச்சு. இதுல என்ன வருது? தே. அதனால என்ன வரும்? இத்து பிளஸ் ஏ. இங்க என்ன வருது? ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏகாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்வரம் வரும். சோ அதனால என்ன வரும்? ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ பவதி. கரெக்டா? இப்ப நம்ம சாதாரணமா நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரோச்ச த யங். ரோச்சத யௌஷதம். கரெக்டா? ரோச்சத யௌஷதம். ரோச்சத யௌஷதம் அப்படின்னு நம்ம பண்ணினோம்னா இது என்னவாகும்? ரோச்சத்தை ஔஷதம். ஆனா எப்படி பண்ணணுங்க? நம்ம யகாரஸ்ய லோப. சோ ரோச்ச இத்து பிளஸ் ஐ பிளஸ் ஔஷதம். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ரோச்ச இத்து பிளஸ் ஆ will become த. யகாரஸ்ய லோப. சோ ரோச்சத ஔஷதம். என்ன பண்ணினோம் இங்க? யகாரஸ்ய லோப. யகாரஸ்ய லோப. புரிஞ்சுதமா இது? Anybody has doubt, please ask me. If you are smart, நீங்க அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ரோச்சத்தே ஔஷதம்னா என்ன வரும்? அப்போ ஏ வந்தா யக்காரா தான் வரும். அப்ப யா போயிடணும். அப்போ ஏ எடுத்து விட்டுருணும். ஸோ ரோச்சத்தை ஔஷதம். புரிஞ்சுதா? ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களை பண்ண சொன்னா நீங்க இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணுங்க. மனசுக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏகாரா தான் யக்காரா வருது. ஆ பிளஸ் அக்காரா வருது. ஸோ யக்காரஸ்ய லோப்பன்னா ரோச்சத்தை வந்துடும், ஔஷதம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பண்ணணும்னா பண்ணிடலாம். Anybody, please, I want to go to Aukara and Okara. Anybody has any doubt?
நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யாந்தாந்த சந்தி பண்ணிட்டு தான் இதுல நம்ம பண்ணணுமா மேடம்? ஆமா, யாந்தாவாந்த பண்ணிட்டு தான் லோப்பா எடுக்கணும். எஸ் மேடம். அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? கரெக்ட். எஸ் மேடம். புரியுறதானா? புரியுது மேடம், நல்லா புரியுது. எப்படி பண்ணணும்னு புரியுறதா? யாருக்காவது புரியலையா? இப்போ அதே மாதிரி இப்ப நம்ம அவு எடுத்துப்போம். பாலகௌ பிளஸ் ஆகதௌ. பாலகௌ பிளஸ் ஆகதௌ எப்படி வரும் அது? இப்போ பாலக பாலக் பிளஸ் அவு பிளஸ் இது இந்த போர்ஷன் அப்படியே வரும். இப்போ இந்த அவு பிளஸ் ஆ சேரும்போது என்னவாகும்? ஆவு. கரெக்டா? அவு பிளஸ் வேற ஸ்வர வர்ணம் சேரும்போது அச் வர்ணம் சேரும்போது ஆவு. ஓ வந்தா அவு, அவு வந்தா ஆவு. ஸோ இங்க வந்து பாலக். அப்போ பாலகா யா அப்புறம் அந்த ஆ. பாலகா வா சாரி பாலகா வாகதௌ. ஆகதௌ. இதுதான் நம்மள யாந்தா வாந்தா தேச சந்தி பண்ண சொன்னா நம்ம இப்படிதான் பண்ணணும் இல்லையா? பாலகா வாகதௌ ஆவு ஆகதௌ. அது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பாலக்கு பிளஸ் அவு. இப்போ பிளஸ் இந்த ஆகதௌ அப்படி. இப்ப இங்க என்ன ஆகும்? இந்த அவுக்காரமும் ஒரு ஸ்வரமும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆவு வரும். நமக்கு தெரியும். சோ நம்ம என்ன பண்ண போறோம்? பா ல கா இவ் பிளஸ் பிளஸ் வேண்டாம், இந்த ஆகதௌ. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? வக்காரஸ்ய லோப. வக்காரஸ்ய மட்டும்தான் லோப. அப்ப என்ன வரும்? ரிசல்டன்ட் பாலகா ஆகதௌ. பிளஸ் போடக்கூடாது முடியல, அவ்வளவுதான். பாலகா ஆகதௌ. சோ நான் அதான் சொன்னேன், இஃப் வி ஆர் ஸ்மார்ட் இனஃப், கொஞ்சம் நம்ம பண்ண நம்மளுக்கு ரீசன் அவுட் பண்ண முடியும்னா நம்ம யோசிக்கலாம். இந்த அவுக்காரத்தை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு பாலகான்னு வச்சுக்கணும். அப்புறமா அத ஆகதௌ. புரியுதா? இது மாதிரி பண்ணினேன்னா ஆக்சுவலி கொஞ்சம் நம்மளுக்கு மனசுக்குள்ள கரெக்டா நம்ம பண்ணியிருக்கோமான்னு. பட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியாது. புரியாம இருக்கும்பொழுது இது வந்து டெரிவேஷன் மாதிரி தான். ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ த ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தேன்னா யூ வில் நாட் கமிட் எனி மிஸ்டேக். அதுல கூட நம்ம மிஸ்டேக் கமிட் பண்ணலாம். ஒருவேளை பாலக்கேன்னு வந்திருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது தப்பா கூட போட்டிருப்போம். பாலக்கேன்னு வந்திருந்தானா நம்ம வந்து அதுல வந்து ஐ தான் வரும். கரெக்டா? அப்ப எங்க எக்காரஸ்யம் பாலக்கோ அப்படின்னு வந்தானா அங்கேயும் வக்காரஸ்யம். பாலக்கவுன்னு வந்தாலும் வக்காரஸ்யம். சோ இதுதான் நம்ம வந்து எக்கார வக்கார லோப. Any doubt in this? ஒரு டவுட் இருக்கு மேடம். அதே பேசுறேன். இந்த இதுல ரெண்டு வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணா கிடைக்கிறது வந்து திருப்பி ரெண்டு செப்பரேட்டா எழுதணும் இல்லையா? ரெண்டு செப்பரேட்டா பதம் தான் இருக்கு. அது ஒண்ணு எழுதுறது இல்ல இல்லையா? ஒன்னா எழுத மாட்டோம். அது வந்து முதல்ல அந்த பிரகிருதி பாவ ரிகாராந்தத்தோட வருது இல்லையா? அதத்தான் நம்ம ஒன்னா எழுதுவோம். இதுல வந்து நம்ம பிரிச்சுதான் எழுதுவோம். பாலகா பாலகா ஓகே ஆகதௌ. இப்படி தனித்தனியா தான் எழுதும். அப்போ இதுல ஸ்பிளிட் பண்ணி கேட்க மாட்டாளா?
இதுல ஸ்பிளிட் பண்ணி கேட்க மாட்டோமா? இது சரி. எக்காரஸ்ய வக்காரஸ்ய லோபதான். ஓகே ஓகே தேங்க் யூ. இதுல வெறும் இந்த ஔகாரம் போகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மேடம் ஒரே ஒரு ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க பாலகா வாகதௌ அது வரைக்கும் யாந்த யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அது போடாம எனக்கு வந்து இது ஈஸியா இருக்கு. பாலகா ஆகத்தௌ அப்படின்னுட்டு இவ்வ நான் எடுத்துட்டேன்னா எனக்கு அந்த அந்த நடு ஸ்டெப் மட்டும் எனக்கு மிடில்ல இருக்க ஸ்டெப் மட்டும் எனக்கு வேண்டாம், அதுல இருந்தே இது வந்துடலாமேன்னு இருக்கு. பண்ணலாமா? அவ்வுன்னு எழுதியிருக்கேன் இல்லையா மறுபடியும். இது இந்த இடத்துலயா? இந்த இடமா? மீன்ஸ் கரெக்ட். இது நான் உங்களுக்கு சொல்றதுக்காக அப்படி எழுதி காமிச்சேன். அவ்வோட இடத்துல ஆவு வந்திருக்கு. ஓகே. இப்ப அதுக்கு முந்தின ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டா எனக்கு அது நல்லா புரியுது. ஓகே. நீங்க வந்து எப்படி பண்ணலாம்னா பாலகா வாகதௌ அப்படின்னு போட்டுட்டு அப்ப வந்து இந்த ஆவுல இருந்து வக்காராவை லோப்ப ஆக்கிட்டு பாலகா ஆகத்தௌ அப்படின்னு தனியா எழுதலாம். ஓகே ஓகே. நான் டீச் பண்ணறதுனால ஐ வாண்டட் டு ஷோ யூ ஸ்பெசிபிக்கலி வேர் வி ஷுட் நாட் கோ ராங். அதுக்காக தான் நான் 2 தடவை. ஓகே ஓகே தேங்க் யூ. Anybody else? I hope I'm clear. So you know clear இருக்கு. இன்னைக்கு ராமாயணத்துல ஒரு வார்த்தை வந்தது, இது பாகவத்ல சாரி, ஆனா வது சக்கல சக்க லௌஷதீஹி. அந்த இடத்துல பாணவ் உதுஹசகல அப்படின்னு போட்டாரு, உதுசக்க லௌஷதீஹி. அப்ப ஏன் பிரிக்கிறதுன்னு பார்த்தா இப்ப இந்த ரூல் தான் அதுல வருது. sorry. Okay, somebody's house யாரோ பாவம் வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண நம்மள அவா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவளை நம்மள டிஸ்டர்ப் பண்ண. நான் சரஸ்வதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. பாணா வது ஹத்சக லௌஷதீஹிங்கிற வார்த்தையில அது பிரிக்கும்போது பாணவ் உதுஹசக லௌஷதீஹின்னு பிரிச்சேன். ஸோ அது பிரிக்கும்போது ஏன்னு பார்க்கும்போது இப்ப இந்த ரூல் அதுல வருது, இந்த சந்தி ரூல். Okay, good. Okay. Good. So you have learned something. Okay. நிச்சயமா ஸ்லோகம் படிக்கும்போது சரி எதனால அது வந்து நடுவுல நௌ அப்படி வருதுன்னு பார்த்தேன். இப்ப இந்த ரூல் வருது. ஓகே தேங்க்யூ மேடம். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? அன்னைக்கு இன்னொன்னு இது இந்த அதாவது பூர்வ ரூப சந்தி டுடே வி saw that is nothing but ஏகார ஓகார தஸ்ய அனந்தரம் ஹஸ்வ அகார யதி ஆகச்சதி பதஸ்ய அனந்தரம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பொழுது. அகார ஆகச்சதி ஹஸ்வ அகார ஆகச்சதி சேத் அகாரஸ்ய லோபः भवति, ஏகாரः एव आदेशः भवति, ओकारः एव आदेशः भवति, अकारस्य लोपः भवति, अकारः अवग्रह चिह्नम्. ओके, अवग्रह चिह्नम् इति परिवर्तनं भवति. ओके, अवग्रह चिह्नस्य उच्चारणं नास्ति. அதுதான் ரொம்ப முக்கியம். अवग्रह चिह्नम् एव वर्णः नास्ति, अतः तस्य उच्चारणं नास्ति. இதுதான் ரூல் ஆஃப் பூர்வ சந்தி. प्रकृति भावः सत्य पूर्वपदम् अति दीर्घ अस्ति, तस्य अनन्तरम् उत्तरपदं ऋकार आदि ऋकारादौ पदம் அப்படின்னா ஆதியில ரிகாரம் இருக்கிற பதமா இருந்ததுன்னா தீர்க்கஸ்ய ஹஸ்வம். அப்புறம் யகார வகார லோப. அப்போ யாயாவ சந்தி யாந்தாவாந்த தேச சந்தி பண்ணிட்டு அதுல யகாரத்தை எடுத்துட்டு போடணும், அப்புறம் வக்காரத்தை எடுத்துட்டு போடணும். அதுதான் யகார வகார லோப. I hope you got it clearly. Yeah. So இதுல வந்து நம்ம இன்னும் ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. Prakriti Bhava is, I said, it's an optional sandhi. When you are given in the exam,
you look at all the words especially when it comes to rikaranta, uttara padam rikaranta. நமக்கு பார்க்கும் பொழுதே என்ன தோணும், நம்ம வந்து இது பண்ணலாம், நம்ம வந்து குணம் பண்ணலாம் அப்படிதான் தோணும். குணம் தான் பண்ணணும், யூஸ்வலி குணம் தான் பண்ணணும். மகா பிளஸ் ரிஷிஹி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா குணம் பண்ணிடும், மகர்ஷிஹி பண்ணிடும். பட் சின்ஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் பிரகிருதி பாவக ஆல்சோ, அப்ப நீங்க கீழே போடலாம் பிரகிருதி பாவ சந்தி அனுசுருத்திய பிரகிருதி பாவ சந்தேகே அனுசுத்திய சந்தியை சந்திம் அனுசுத்திய மகா பிரசிஷி ஆகாரஸ்ய அகாரக பவதி அத்தக மகரிஷி. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா தனியா ரிஷியை எழுதக்கூடாது, மகரிஷின்னு சேர்த்து எழுதணும். ஓகே, இதுதான் பூர்வரூப சந்தியில சாரி பிரகிருதி பாவோட ஃபர்ஸ்ட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் இது நான் சொன்ன மாதிரி எக்கார சந்தி. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட். ஏன்னா எல்லாருமே நவராத்திரிக்கு கிளாஸஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு சந்தி கன்சைஸ்டா ஐ வாண்ட் டு கிவ் யூ கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஓகே, வேற வந்து today I wanted to start on another topic. Shall we go 10 minutes? கொடுப்போலாமா? Don't mind. இல்ல எல்லாருக்கும் வேலை இருக்கா? இல்ல, நோ ப்ராப்ளம் மேடம், நோ ப்ராப்ளம். மேடம் பண்ணலாமே. 10 minutes go. 10 minutes. Okay. Now it's 4:20. We'll finish by 4:30. 10 minutes கூட. I just want us to start on Kartari and Karmani. பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். But if you all feel that it's too much now, we'll stop here. மேடம் உங்களுக்கு 3 கிளாஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த வெனஸ்டே வச்சுட்டு சாட்டர்டேயும் நெக்ஸ்ட் வெனஸ்டேயும் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. Okay. பாத்துங்க உங்களோட கம்ஃபர்ட். What do you say, Chitra madam? என்ன வெனஸ்டே எப்படி உங்களுக்கு அன்னைக்கு அமாவாசை தானே இல்லையா? இல்ல I'm not talking about that Wednesday, Parvati. Don't get confused. Okay. I'm talking about today. Can I take 10 minutes more? Because I want to do Kartari Karmani start பண்ணணும்னு நினைக்கிறேன். Do you all have time? அதுதான் கேட்கிறேன். Yes madam. பண்ணலாம். நிச்சயம் மாதா. ஓகே மாதா, நோ ப்ராப்ளம். ஓகே, அதுதான் கேட்கிறேன். ஓகே, சரி. இப்போ we have come to the end of சந்தி. சந்தியில சவரண தீர்க்க சந்தி, குண சந்தி, விருத்தி சந்தி, எண் சந்தி, யாந்தவாந்த தேச சந்தி, பூர்வரூப சந்தி, பிரகிருதி பாவ சந்தி. 7 சந்திஸ் we have seen. ஸ்வர சந்தி, இதுதான் உங்களுடைய பரிச்சயாவது சிலபஸ் சந்தியோ. So grammar portion we have finished two things. One is Visheshana, Visheshya, Visheshana. Second one is Sandhi. If a third one, what we are going to see is Kartari Karmani. நிறைய நீங்கெல்லாம் படிச்சிருப்பேன், சில பேர் படிச்சிருப்பேன், சில பேர் தெரியாம இருப்பேன். ஓகே, இப்போ வாட் இஸ் கர்த்தரி, வாட் இஸ் கர்மணி? கர்த்தரி இத்யுக்தே கர்த்ருபதம், கர்மணி இத்யுக்தே கர்மபதம். முதல்ல அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தரி நம்ம இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஆக்டிவ் வாய்ஸ், கர்மணி இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பாசிவ் வாய்ஸ். ஓகே, கர்த்ருபதம் பிரதானம் அஸ்தி. கர்த்தரி வாக்கியே கர்த்ருபதம் பிரதானம் அஸ்தி. கர்மணி வாக்கியே கர்மபதம் பிரதானம் அஸ்தி. கர்த்தரி வாக்கியே क्रियापदम कर्तृपदम अनुसरति. कर्मणि वाक्ये क्रियापदम कर्मपदम अनुसरति. These are the differences. कर्तृपदम कर्ता தான் important, கர்ம பதத்துல கர்மம் தான் important.
கர்த்திரு பதத்துல சப்ஜெக்டோட வேர்ப் அக்ரி பண்ணணும். கர்மணியில ஆப்ஜெக்டோட வேர்ப் அக்ரி பண்ணணும். இது வந்து மெயினா பார்க்க வேண்டியது. இதுதான் முக்கியம். கர்த்திரு பதம் முக்கியம், கர்த்தரியில கர்ம பதம் முக்கியம், கர்ம. இப்ப அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இப்போ ஒரு சின்ன சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்ப எப்படி நம்ம அதை அது வந்து ஓகே. இப்போ ராமக அன்னம் காததி. ராமக அன்னம் காததி. இந்த வாக்கியத்துல ஓகே. இப்போ एतस्मिन् वाक्ये रामः कर्तृपदम् अस्ति. कर्तृपदम् अस्ति. अन्नं कर्मपदम् अस्ति. खादति क्रियापदम् अस्ति. कर्तृपदं कार्यं करोति. कर्तरि वाक्ये कर्तृपदम् एव प्रधानम्. अतः कर्तृपदं क्रियापदं कर्तृपदम् अनुसरति. क्रियापदं should agree with the कर्तृपदம். இப்போ अन्नं, अन्नं is नपुंसकलिंग. இப்போ कर्तरि वाक्ये कर्तृपदं प्रथमा विभक्तौ अस्ति. कर्मपदं द्वितीया विभक्तौ अस्ति. डिफरेंसेस नोट பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சோ கர்த்தரி வாக்கியத்துல கர்த்தృపదம் இம்பார்ட்டன்ட். கர்த்தృపదம் வந்து பிரதமா விபக்தியில இருக்கும். கர்மபதம் द्वितीया விபக்தியில. அப்புறம் கர்த்தృపదம் and क्रियापदम go together. क्रियापदम कर्तृपदम अनुसरति. ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தரி வாக்கியத்தை நம்ம கர்மணி வாக்கியமா மாத்த போறோம். கர்மணி வாக்கியத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்? கர்மபதம் தான் பிரதானம். கர்மபதம் பிரதானம். அதை நம்ம we have to be very very careful about it. இப்போ நான் வந்து ராமக. இப்ப என்ன ஆகும்? இப்ப ராமக அன்னம் காததி. காததி கிரியாபதம். இப்போ ஸ்டெப்ஸ். இப்ப என்ன ஸ்டெப்ஸ் நம்ம மாத்துறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் क्रियापदम. क्रियापदத்தை பார்க்கணும். क्रियापदம் என்ன வச்சனத்துல இருக்கு? எதுக்காக क्रियापदம் பார்க்கிறோம்? क्रियापदம் என்ன வச்சனத்துல இருக்கு? ஓகே, என்ன புருஷத்துல இருக்கு, என்ன வச்சனத்துல இருக்கு? இப்போ இந்த क्रियापदம் खादति इस प्रथमा पुरुष एकवचन. प्रथम पुरुष एकवचन क्रियापद. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? கர்மணியா மாத்தணும்னா கர்ம பதத்தை கிரியாபதம் வந்து அனுசரிக்கணும்னு சொல்லுவோம். இப்ப கர்ம பதத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ கர்ம பதம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? கிரியாபதம் வந்து அனுசரிக்கிறதுனா அப்ப கர்ம பதம் என்ன விபக்தியில இருக்கணும்?
பிரதமா விபக்தியில தான் இருக்கணும். இப்ப எப்படி இருக்கு? 1 2. இப்ப அண்டம்ங்கிறது நபும்சகலிங்கம். அதனால பிரதமா விபக்தியும் அன்னம் தான், த்விதியா விபக்தியும் அன்னம் தான். அதனால இங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம புல்லிங்க சப்தம் எடுத்துட்டோம்னா மாறும். தட் வி வில் டூ. இப்போ இது கர்ம பதம் வந்து என்னவா மாறும்? பிரதமா விபக்திக்கு கொண்டு வரணும். ஓகே, சோ கர்ம பதம் வந்து பிரதமா விபக்தி. இப்போ கிரியா பதம் பிரதம புருஷ ஏகவச்சனம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எதனால அது பிரதம புருஷ ஏகவச்சனம் கிரியா பதம் அப்படின்னா, கர்த்திரு பதம் பிரதம புருஷ ஏகவச்சனம், சாரி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதனால இதுவும் பிரதம புருஷ ஏகவச்சனம். இப்போ இது வந்து என்னவா இருக்கு? அன்னம் த்விதியா விபக்தியில இருக்கு. இப்ப இந்த அன்னம் வந்து நம்ம பிரதமா விபக்தியா மாத்தணும்னா அதுவும் அன்னம் தான் வரும். பிகாஸ் அன்னம் இஸ் நபும்சகலிங்கம். இப்போ இந்த அன்னத்தை வந்து இந்த பதம் வந்து போகணும். கர்ம பதம் அனுசுருத்திய கிரியா பதம் அஸ்தி. ஓகே, இப்ப நம்ம எப்படி மாத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப முதல்ல அதுக்கு என்ன பார்க்கணும்? காது, அதாவது தாத்து என்னன்னு பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்திரு பதம்ல இருந்து கிரியாபதத்தை கர்மணியில மாற்றும் பொழுது தாத்துவோட தான் மாத்த முடியும். காதத்தி அப்படிலாம் எடுத்துக்க கூடாது. வாட் இஸ் த தாத்து? இப்ப நயத்தி வந்ததுன்னா நீ தான் எடுத்துக்கணும். நீ இஸ் த தாத்து, நயான்னு எடுத்துட்டு கூடாது. பஷ்யதி வந்ததுன்னா திருஷ் தான் தாத்து. கச்சதி வந்ததுன்னா கம் தான் தாத்து. சோ அததான் நம்ம மெயினா பார்க்கணும். சோ வாட் வில் கம்? தாத்து பிளஸ் ய பிளஸ் ஆத்மநேபதே. ஆத்மநேபதி கிரியாபதம். இப்ப எப்படி வரணும்? இப்ப தாத்து, தாத்து என்ன? காது பிளஸ் ய பிளஸ் ஆத்மனி கிரியா பதம். என்னது அது? ஆத்மனி கிரியா இது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், சாரி பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்ப என்ன வரும்? தே. நமக்கு தெரியும் ஆத்மநேபதேனா தேன்னு வரும். இது நமக்கு தெரியும். சோ இது பிளஸ் ஏ இப்படி வரும்ல, காத்திய தே. சோ கிரியா பதம் என்னவா ஆயிடுறது? காத்தியத்தே. இப்ப அன்னம் வந்து அன்னம்னு இருக்கு. இப்ப அடுத்தது கர்த்திரு. கர்த்துப்பதம் இஸ் ஆல்வேஸ் இன் பிரதமா விபக்தி இன் கர்த்தரி வாக்கியம். கர்த்தரி வாக்கியே கர்த்துப்பதம் सर्वदा प्रथमा विभक्तौ एव अस्ति. ओके, कर्मणि वाक्ये அது என்னவா மாறுது அப்படிங்கிறது பார்க்கணும். அது வந்து ராமஹ அப்படிங்கிறது வந்து ராமேண த்விதியா விபக்தியா மாறிடும். ராமேண. சோ கர்த்திரு பதமா முன்னாடி கர்த்தரியில இருந்த ராமக அப்படிங்கிற கர்த்திரு பதம் கர்மணியில வரும்போது ராமேண அப்படின்னு மாறுது. த்விதியா விபக்தியில இருக்கிற கர்ம பதம் கர்மணியில வரும்போது பிரதமா விபக்தியா மாறிடுது. கிரியா பதம் என்ன ஆயிடுறது? கர்ம பதத்துக்கு அனுசரணையா வருது. அது எப்படி வருது? தாத்து எடுத்துட்டு அதோட எக்கார ஆட் பண்ணிட்டு ஆத்மநேபத எண்டிங்கோட அந்த கிரியாவை நம்ம பண்ணணும். சோ ராமஹ அன்னம் காததி வாக்கியம் கர்மணி வாக்கியம் ராமேண அன்னம் காத்யதே.
Okay, this is how it is done. Okay, I will give another sentence. You will know that. Okay. So, बालकः विद्यालयं गच्छति. बालकः विद्यालयं गच्छति. இப்போ இந்த வாக்கியத்துல अस्मिन् वाक्ये बालकः कर्तृपदम्, विद्यालयं कर्मपदम्, गच्छति क्रियापदम्. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம கச்சதி. இப்போ என்ன பிரதம புருஷ ஏகவச்சனம். ஸோ 1.1. இனிமே நீங்க இப்படி எழுதிக்கிறதுக்கு கத்துக்கணும். 1.1. 1.1னா பிரதம புருஷ ஏகவச்சனம். வித்யாலயம் என்னது? 2.1 தித்தியா விபக்தி ஏகவச்சனம். பாலகः என்னது? 1.1. என்ன? ஏன் 1.1? பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சரியா? சோ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பாலகः வித்யாலயம் द्वितीया विभक्ति ஏகவச்சனம். கச்சதி கிரியாபதம், அதனால பிரதம புருஷ ஏகவச்சனம். இப்போ வித்யாலயம் கர்மபதம், அதை நம்ம கர்த்திருப்பதமா மாத்தணும்னா எப்படி மாத்தணும்? அப்போ 1.2.1ல இருந்து 1.1 மாறணும். ஓகே, வித்யாலயம் 1.1 மாறணும். அப்போ வித்யாலயா இஸ் அ புல்லிங்க சப்தம். ஸோ வித்யாலயः, विद्यालयः. गच्छति, गच्छति धातु किम? गम धातु. सो நம்ம ரூல் படி என்னது? धातु प्लस यकार प्लस आत्मनेपदी. सो गम्यते. बालकः प्रथमा विभक्ति. இப்போ என்ன பண்ணணும்? கர்மணியில திருத்தியா விபக்தி. ஸோ 3.1. ஸோ बालकेन विद्यालयः गम्यते. बालकेन विद्यालयः गम्यते. So that is कर्मणि वाक्यम. இதுல யாருக்காவது டவுட் இருக்காமா? புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். லட்லக்கார தான், லங்லக்கார, லோட்லக்கார, எல்லா லக்காரையும் பண்ணணும் இந்த தடவை. ஃபர்ஸ்ட் நம்ம லட்லக்கார நல்லா புரிஞ்சுக்கணும். அது லட்லக்காரில் படிக்கும்பொழுது பேசிக் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிடும். கிரியாபதத்தை எப்படி மாற்றணும், கர்ம பதத்தை எப்படி மாற்றணும், கர்த்திரு பதத்தை எப்படி மாற்றணும். இது மூணு தான் பேசிக் ஸ்டெப்ஸ். ஏன்னா அது ஆத்மநேபதி கிரியாபதம் வரணுங்கிறது நம்ம தெரியணும். யக்காரா ஆட் பண்ணணும். இப்ப யக்காரா ஆட் பண்ணணுமே மேடம். இப்ப நான் சொல்றேன் பூஜயதி. இப்ப இங்க ஆல்ரெடி யக்காரா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? பூஜயத்தே தான். ஓகே, இன்னொரு ஏல ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட தாத்து என்னது? பூஜ் தான். புரியுறதா? குழம்பிக்காதீங்க. ஏன்னா தாத்துலேருந்து தான் நம்ம பண்றோம். தாத்து தான் இதுல முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இதுலதான் குழம்புவாங்க. நிறைய பார்த்துருக்கு. ஆல்ரெடி எக்காரா வந்திருக்கு, நீங்க இன்னொரு எக்காரா போடணும்னா எங்கேருந்து போட? குழம்பிக்காதீங்க. பூஜ் தான் தாத்து. அதோட கணா ரூல் படி அது எக்காரா யாவோட வருது. ஸோ பூஜயதி அப்படி வருது.
So pujyate. Sorry, I wrote pujyate. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? The new Aparna madam, do you have any doubt? இல்ல மாதா, புரியுது. புரியுதா? I think you will be seeing it for the first time, right? Yes. Jayashree madam, have you done it earlier? இல்ல மேடம், ஆனா எனக்கு புரியுது. Okay, you have not done it earlier. None. Okay. I don't know about Kumarasamy sir class students. நீங்க பண்ணிருக்கீங்களா அங்க? குமாரசாமி சார் கிட்ட கத்தரிக்கா பண்ணதில்லை. பண்ணினது இல்லையா? ஓகே ஓகே. என்னோட சங்கராபுரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். I don't know whether they remember, but I taught them. நீங்க வந்து பிரவேசால இதோட இன்ட்ரோடக்ஷன் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் நீங்க பிரவேசால சொல்லி கொடுத்தீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஞாபகம் இருக்கு மேடம், நீங்க சொல்லி கொடுத்த நான் எங்களுக்கு இந்த தட்சிண தமிழ்நாடுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன். ஓகே. சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதா சார்? இது லட்லக்கார் எப்படி இருக்குன்னு கிளியரா, ரொம்ப கிளியரா புரியுது. சோ இனிமே நம்ம என்ன பண்ணணும்னா விபக்தி அந்த verb எல்லாம் வரும்போது நம்ம கர்த்தரி கர்மணி போகும்போது நம்ம 1.1 3.1 அப்படின்னு யூஸ் பண்ணினா நமக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. பிரதமா விபக்தி சொல்லணும், பட் நம்ம எழுதிக்கும் போது பண்ணினோம்னா இந்த 1 வந்து 3 ஆகும், இந்த 2 வந்து 1 ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யா வந்து ஆட் பண்ணும். அதாவது இதுதான் அது, தட் இஸ் யக் பிரத்தி. ஆக்சுவலி யக் பிரத்திங்கிறதுக்கு அதுல வந்து க வந்து இக்கு வந்து இட் சங்கியாவா போயிடும். ஸோ யா வந்து ரிமைன்ஸ். இதுதான் அதுல சூத்திரம் வந்து. ஸோ அந்த யாவை வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதுதான் பேசிக் ரூல் ஆஃப் கர்த்தரியம் கர்மம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? பாலகः வித்யாலயம் கச்சதி. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேகா இருக்கும். சிறுவன் பள்ளிக்கு செல்கிறான். அப்போ இது பாலகேன, சிறுவனால் பள்ளிக்கு செல்லப்பட்டது அப்படின்னு வரும் தமிழ்ல இது பண்ணும்போது. the boy goes to school. The school has gone by the boy அப்படி வரும். That's not very good when translation வரும்போது. பட் வேற ஏதாவது பண்ணும்போது பாலகः அன்னம் காததி அப்படின்னு the boy eats food, the food is eaten by the boy அப்படின்னு. அதான் அந்த by the boy வருது, பையனால். அதுதான் நமக்கு திருத்தியா விபக்தியில வரும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஆள் உடன் ஓடு, அது வந்து திருத்தியா விபக்தி வரும் தமிழ்ல. ஸோ அதுதான் நமக்கு திருத்தியா விபக்தியில அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பிரதமா விபக்தியா இருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் அ ஃபேர் ஐடியா ஆஃப் திஸ். ஓகே, 4:40 ஆகுது. ஸோ ஐ ஹவ் டேக்கன் 10 minutes more. 4:45 கிளாஸ் முடிஞ்சிடும். அந்த ரெக்கார்டிங் அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரையும் துரத்தி விட்டுருவோம். So I have set it already. I have set it 15 minutes. வழியா தான் இன்னைக்காவது 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா, ஏன்னா இது நம்ம FCC மாதிரி இல்லை, இது எல்லாமே செட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. ஸோ ஐ திங்க் இது நல்லா Zoom is okay for us, right? நம்மளால எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் see நான் ஒரு ரெக்கரிங் ஐடி போட்டு வச்சிடுறேன். இன்னைக்கு ஜஸ்ட் ட்ரையலுக்காக தான் ஒரு ஐடி வந்து போட்டேன். ரெக்கரிங்கா போட்டுட்டேன்னா அதே தான் நம்ம எப்பொழுதும் நம்ம கிளாஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு ரெக்கரிங் ஐடி. ஓகே, ஸோ வில் பி மீட்டிங் ஆன் சண்டே, ரைட்? வில் நாட் பி மீட்டிங் ஒன்லி ஃப்ரம் நெக்ஸ்ட் வெனஸ்டேலேருந்து தான் நீங்க. ஓகே, 1 minute. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே உண்டா மேடம்? என்னமா? நெக்ஸ்ட் வெட்னஸ்டேல இருந்து இருக்கு. நெக்ஸ்ட் வெட்னஸ்டே உண்டு இல்லையா? அமாவாசை தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வெனஸ்டேல இருந்து தான் எல்லாருமே வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படியா மேடம்? சரி மேடம், ஓகே. Okay. So any doubt for anybody? Shall we close the class? Yeah. Say the prayer. Who said the prayer today? Jayashree.
स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। ओके, धन्यवाद। थैंक यू, धन्यवाद। ಧನ್ಯವಾದ ಮೇಡಮ್. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.